அரசியலில் ரியாக்ஷனுக்கு பெயர் போனவர் என்றால் கண்ணை மூடிக்கொண்டு கூறலாம் அது வெண்மதி என்று. சசிகலா செய்தியாளர்களை சந்திக்கும் போதெல்லாம் உடன் நின்று சசிகலாவின் வார்த்தைகளை தனது கண்களால் வாங்கி அதை அப்படியே தனது ரியாக்ஷன் மூலம் வெளிப்படுத்துபவர்தான் வெண்மதி. சமூக வலைதளங்களில் சசிகலாவின் பேட்டியை பார்ப்பதற்கு வரும் கூட்டத்தை விட வெண்மதியின் ரியாக்ஷனை பார்ப்பதற்காக வரும் கூட்டமே அதிகம். இதை கவனித்த சசிகலா ஒரு கட்டத்தில் சூடாகி வெண்மதியை வீட்டு பக்கமே சேர்த்துக் கொள்ளவில்லை என கூறப்படுகிறது. தற்போது இதே நிலைமைதான் ரியாக்ஷன் நாயகன் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையின் பொறுப்பு டீன் அரசுவுக்கு ஏற்பட்டிருக்கிறது. செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு ஆய்வுக்காக சென்ற அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவரிடம் மருந்து பற்றாக்குறை தொடர்பாக நிருபர் கேள்வி எழுப்பவே அது தவறான செய்தி என அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறினார். அப்போது டீன் எங்கே என அவர் கேட்டதும் பின்னால் நின்று கொண்டிருந்த பொறுப்பு டீன் அரசு நிருபர்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அமைச்சர் அழைத்ததும் நிருபர் எழுப்பிய கேள்விக்கு பொறுப்பு டீன் பதில் கூறுவார் என எதிர்பார்த்த நிலையில் அவரோ குழந்தைகளை நாக்கை நீட்டி கொஞ்சுவதைப் போல நிருபரை பார்த்து கொஞ்ச தொடங்கிறார். என்னதான் நாக்கை நீட்டி சைகை காண்பித்தாலும் கேள்வி படலம் தொடர்ந்ததால் ஒரு கட்டத்திற்கு மேல் என்ன செய்வதென்று தெரியாமல் வெளி பிதுங்கிய அரசு நிருபரை பார்த்து கண்களை உருட்டினார். அந்த கண்களை பார்த்த பிறகு நிருபர்கள் சற்று சைலண்ட் ஆன நிலையில் மா சுப்பிரமணியமும் பேட்டியை முடித்துக் கொண்டு அங்கிருந்து புறப்பட்டார். இருப்பினும் அரசுவின் கண்கள் நிருபர்களின் மனதை விட்டு அகலவே இல்லை. மருந்து பற்றாக்குறை இருக்கிறதா இல்லையா என்ற கேள்விக்கு கடைசி வரை விடை தெரியவில்லை. இதுகுறித்து அரசுவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய போது அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது, அதுதான் அமைச்சரே பதில் கூறிவிட்டாரே என பதில் கூறியிருக்கிறார். ஹெல்த் மினிஸ்டர் நம்மளால சொல்ல முடியாது, புரியுதா? சரிங்க சார். ஹெல்த் மினிஸ்டர் பதில் சொல்லிட்டாரு. அதுக்கு நான் சொல்றது புரியுதா இல்லையா? அதுக்குரிய பதில மினிஸ்டர் சொல்லிட்டாருல்ல. சரிங்க சார். அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லைன்னு